வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெசிடியூஸ் அண்ட் போல்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் எப்படி போடலாங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு டெஃபினைட் இன்டெக்ரல் இன்வால்விங் சைன் அண்ட் கொசைன் கொடுத்தாங்கன்னா நம்ம அதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, எவாலுவேட் இன்டெக்ரல் 0 to 2π d theta divided by 5 plus 4 sin theta அப்படிங்கிற கொஸ்டின் தான் நம்ம இன்றைக்கி சால்வ் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ என்ன கொடுத்துருவோம்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுல நம்ம என்ன பண்ணணும்னா சைன் இசெட்டுங்கிறத போட்டு என்ன பண்ணுவோம், சைன் இசெட்டுக்கு பதிலாக z² - 1 divided by 2iz அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது சைன் இசெட் ஈக்குவல் டு z² - -1 divided by 2iz. அதே போல் z ஈக்குவல் டு e⁻i⁻ நமக்கு தெரியும் டிக்னாமெட்ரி படி. ஸோ dz ஈக்குவல் டு i into e⁻i⁻ d θ. ஸோ இதிலேருந்து z ஈக்குவல் டு iz d θ இருக்குமா. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுனால ஸோ dz by iz ஈக்குவல் டு d θ. அப்போ d θவை எது மாதிரி ரீப்ளேஸ் பண்ணலாம், dz by iz. ஸோ அதிலேருந்து கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் 0 to 2π d θ divided by 5 plus 4 sin θ ஈக்குவல் டு integral c dz divided by iz divided by sin θக்கு பதிலாக என்ன போடணும், 5 plus 4 into z² - 1 divided by 2iz. ஸோ இதில் 2 4 கேன்சல் பண்ணோம்னா மீதி 2 இருக்கும். ஸோ இதில் வந்து dz by iz அப்படியே இருக்கும். இது வந்து LCM எடுத்தோம்னா 5iz plus 2z² - 2 இருக்கும். டினாமினேட்டரில் என்ன இருக்கும், iz இருக்கும். டினாமினேட்டரில் ஒரு iz இருக்கும். இந்த டினாமினேட்டரில் இருக்க ஐசெட்டும் மேலே நியூமரேட்டரோட டினாமினேட்டரில் இருக்க ஐசெட்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி வந்து dz divided by 2z² plus 5iz - 2 இருக்கும். இதில் ரெண்டு இது மூலயமா நம்ம போல்ஸ் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, ஒன்று ஃபேக்டரைசேஷன் மூலயமா கண்டுபிடிக்கலாம், இன்னொன்று வந்து நம்ம யூஸ்வல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபேக்டரைசேஷன் மூலயமா பண்ணோம்னா 2z² plus 4iz plus i minus 2 இதை தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ அதாவது 5iz நம்ம எப்படி எழுதலாம், 4iz plus izன்னு நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுலேயும் காமனாக 2z வெளியே எடுத்தோம்னா z plus 2i இருக்கும். இதில் ப்ளஸ் ஐயை வெளியே எடுத்தோம்னா இங்கே z இருக்கும், -2 இருக்குது. அப்போ ப்ளஸ் 2i வெளியே இருக்க i மல்டிப்ளை ஆனால் நமக்கு -2 கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு இது ரெண்டுலேயும் காமனாக z plus 2i வெளியே எடுத்தோம்னா இது நமக்கு 2z plus i கிடைக்கும். ஸோ இதிலேருந்து z ஈக்குவல் டு -i/2 -2iன்னு ரெண்டு போல்ஸ் கிடச்சிருச்சு. விச் இஸ் த ஃபார்ம் ஆஃப் எது, இந்த இன்டெகிரேஷன் எந்த ஃபார்மில் இருக்குது, இன்டெகிரல் சி f of z dz. ஸோ நம்ம இதுக்கு ரெசிடியூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இது நம்ம ரெசிடியூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அதோட ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்துப்போம். ஸோ f of z ஈக்குவல் டு 1/2z² plus 5iz -2. நமக்கு ஃபார்முலா தெரியும் ரெசிடியூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ -∞ to +∞ f of z dz ஈக்குவல் டு 2πi summation r1 plus residue 1 plus pi into residue 2 plus etc. அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எழுதிக்கிறோம். போல் கண்டுபிடிக்கணும்னா டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 போட்டோம். டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0னா இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக கிடைக்கும். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்முலா -b +or -√b² - 4ac. ஸோ இதிலேருந்து நமக்கு ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 5i, சியோட வேல்யூ -2. இதிலேருந்து நமக்கு -5i +or -√5i² - 4 into 2 into -2 divided by 2 into 2. இதை சால்வ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, சேம் அதே தான் -i/2 -2i கிடைக்குது. நமக்கு இதில் என்ன z ஈக்குவல் டு -i/2ங்கிறது அந்த ஹாஃபில் பாதி. ஸோ விச் லைஸ் இன்சைடு த சர்க்கிள். நம்ம -1 to +1 தான் எடுத்துப்போம் சர்க்கிள் எப்போவுமே. ஸோ அதனால் திஸ் இஸ் லைஸ் இன்சைடு த சர்க்கிள். அதே மாதிரி z ஈக்குவல் டு 2iங்கிறது விச் லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள். ஸோ அதிலேருந்து ரெசிடியூ கண்டுபிடிக்கிறதுக்கு லிமிட் z டென்ஸ் டு z0 z - z0 into f of z இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா z0ஓட வேல்யூ -i/2. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், z plus i/2 into 1/z plus 2i இருக்குல்ல, அதில் 2 வெளியே எடுத்தோம்னா z plus அதாவது 2z plus iயில் 2 வெளியே எடுத்தோம்னா
2 இன்ட்டு செட் ப்ளஸ் ஐ பை 2 இன்ட்டு செட் ப்ளஸ் 2i கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இசட்டுக்கு பதிலாக மைனஸ் ஐ பை 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ 1/3i கிடைக்கும். ஸோ பை த காசி ரெசிடியூ தியரம்லேருந்து integral C f of z dz equal to 2πi into residues. So 2πi into 1/3i equal to 2/3. ஸோ இதுதான் இந்த சம்க்கான ஃபார்முலா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பாருங்கள், 2-3 தடவை போட்டு பாருங்கள், உங்களுக்கு மறக்காது. ஓகே, தேங்க்யூ.